சார், அமெரிக்கா ஈரான் போரால் கச்சா எண்ணெயோடைய விலை அபரிவிதமா அதிகரித்து கொண்டு போறதை நம்ம பார்க்க முடியுது. உலகம் முழுவதும் கச்சா எண்ணெய் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. கேஸ் விலை நேற்று நைட்டு வரைக்கும் 868 ரூபா. நம்ம இங்கே சமையல் எரிவாயுவோட ஒரு சிலிண்டருக்கான விலை இன்னைக்கு காலையிலிருந்து 928 ரூபா, 60 ரூபா கூடியிருக்கு. இந்தியாவுக்கு அமெரிக்கா ஆறுதல் பரிசு கொடுத்துருக்காங்க. இன்னும் ஒரு 30 நாளைக்கு இந்தியா ரஷ்யாட்ட ஆயில் வாங்கிக்கிறோம் நாங்கள் பெர்மிட் பண்ணுறோம். இந்தியாங்கிறது எவ்வளோ பெரிய இறையாண்மை உள்ள ஒரு நாடு. இதை ஒரு 30 நாளைக்கு நீங்கள் ரஷ்யாட்ட வாங்கிக்கணும்னு சொல்லி அமெரிக்கா பெர்மிட் பண்ணலாம். அமெரிக்கான்ற ஏதோ ஒரு காவாலி பைய நமக்கு பெர்மிஷன் கொடுப்பானா நம்ம ரஷ்யாவில் வாங்கிக்கணும்னு சொல்லிட்டு. இப்போ ரஷ்யா தரமாட்டேன்னு சொன்னா அப்போ அந்த காவாலி பையனை சொல்லுவான், இல்லை ரஷ்யா நீ கண்டிப்பாக கொடுத்தான்னு சொல்லுவானா? இப்போ அரபு நாடுகள் பூரா அமெரிக்காவோட உறவு வச்சு அமெரிக்காவுக்கு பேஸ் கொடுத்து அமெரிக்காவுக்கு காசை கொடுத்து கடைசியில் நாங்கள் தெருவில் நிற்கிறோம், இவன் ஈரான்காரன் அடிக்கிறான், நீங்கள் பூரா வெளியே போய் ஓடி போயிட்டீங்க, எங்களை பாதுகாக்கிற வழியே இல்லை அப்படின்னு புலம்புறாங்க. இந்தியாவும் அந்த நிலைமைக்கு வரணுமா? அதில் இந்திய கப்பல் வரும்போது இவங்க இஸ்ரேல்காரன் இல்லை அமெரிக்காக்காரன் அடிக்க போகிறாங்களா? அடித்தாங்க இன்னும் பிரச்சனை வந்துடும். ஏன்னா இஸ்ரேல், அமெரிக்கா அண்ட் யூரோப்பியன் கப்பல்கள் எதுவுமே இங்கே வாட்டர் பிளான்ட் அடிக்கிறான், அதுக்கு பவர் பிளான்ட் அடிக்கிறான், பின்னரி சென்டர் இதை அடிக்கிறான், எல்லாத்தையும் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இங்கேருந்து எதுவும் என்ன தவிர என்னோட கட்டுப்பாடை தவிர வேறு யார் எதுவும் பண்ணக்கூடாது அப்படின்ற அளவுக்கு அடிச்சுட்டு இருக்காங்க. அப்போ இந்தியா கப்பல் போச்சு எங்கேருந்து கிடைக்கும்? இன்னும் ஒரு கப்பல் இங்கே நிற்கிது. அவன் இந்தியாட்ட தஞ்சம் கேட்குறாங்க, அப்புறம் ஸ்ரீலங்காவில் கேட்குறாங்க, அந்த ஸ்ரீலங்கா பக்கம் அந்த கேட்குறாங்க. என்ன ஆகுதுன்னு தெரியல. அந்த கப்பலையும் அமெரிக்கா அடிக்கிறான் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா நிலைமை என்ன? ரெஃப்ளெக்ட் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நாம் சந்திக்க இருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் உலக செய்தி பகுப்பாய்வாளர் திரு கசாலி அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம் கோபி. சார், அமெரிக்கா ஈரான் போரால் கச்சா எண்ணெயோடைய விலை அபரிவிதமா அதிகரித்து கொண்டு போறதை நம்ம பார்க்க முடியுது. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஹார்மோஸ் ஜலசந்தி இழுத்து மூடப்பட்டிருக்கு. இதனால பார்த்தீங்கன்னா இந்தியாவில் சிலிண்டர் விலை அதிகரிச்சிருக்கிறத பார்க்க முடியுது. எப்படி சார் பாக்குறீங்க? உலகம் முழுவதும் கச்சா எண்ணெய் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஹர்மோஸ் ஜலசந்தி இழுத்து மூடப்பட்டிருக்குன்றீங்கல்ல, அது இழுத்து மூடப்பட்டிருக்கு யாருக்கு? இஸ்ரேல், அமெரிக்கா, யூரோப்பியன் கண்ட்ரி, இவங்களுக்காக இழுத்து மூடப்பட்டிருக்கு. அதே நேரத்தில் சைனா, ரஷ்யா இவங்களுக்கு திறந்து விடப்பட்டிருக்கு. அப்புறம் இந்தியாவை ஓகே பரவாயில்ல அப்படின்னு கொஞ்சம் இறங்கி வந்திருக்காங்க ஈரான். ஏன்னா ஈரானோட இடம் அது. ஏன்னா அதை பற்றி டீட்டெயில் நிறைய பேசியிருக்கோம். ஓகே, ஈரான் இந்தியா கொஞ்சம் கெஞ்சி கேட்டிருக்கு. ஏன்னா வேறு வழி இல்லை, கெஞ்சி தான் கேட்கணும். ஏன்னா நம்ம தலை அங்கே இஸ்ரேலுக்கெல்லாம் போய் அங்கே இவங்க எதிர்ப்புலாம் தெரிவிச்சுட்டு பாலஸ்தீனர்களுக்கெல்லாம் எதிர்ப்பு தெரிவித்து அதெல்லாம் ரொம்ப இது பண்ணிவிட்டாரா? என்னதான் இருந்தாலும் மனசுக்குள்ள இது இருக்கும்ல இந்திய கப்பலுக்கு. ஏன்னா இது என்னதான் அந்த அரசு நம்ம ஒரு மோடியாக இருக்கட்டும், வெளியுறவு கொள்கை அந்த ஜெய்சங்கர் அமைச்சரெல்லாம் இருக்கட்டும், அவங்க என்னதான் பண்ணாலுமே ஈரானை பொறுத்த மட்டும் இந்தியர்கள் எப்போவுமே ஈரானியர்களுக்கு, ஈரான் அரசுக்கு எப்போவுமே நட்பு ரீதியாக நல்லவங்க இந்தியர்கள். ஓகே, அதனால இந்தியர்கள் மேலே எப்பவுமே ஈரானுக்கு ஒரு பெரிய சாஃப்ட் கார்னர் உண்டு, ரஷ்யனுக்கு சாஃப்ட் கார்னர் உண்டு, சைனாக்காரனுக்கு அந்த சாஃப்ட் கார்னர் கிடையாது. ஆனால் இந்தியர்கள் உலக அளவில் நம்பர் 1 இருக்காங்கல்ல. அதனால இந்திய மக்கள் சைனாவோட பொருட்களை வாங்குறதுக்கு வேணும். நம்ம கையில் இப்போ மொபைல் எடுத்தாச்சுன்னா எக்கச்சக்கமான மொபைல் சைனா மொபைலுக்கு. அதனால சைனா அவங்க மேனுஃபேக்சர் பண்ணக்கூடிய பொருட்களை கன்சியூம் பண்ணுறதுக்கு இந்தியா வேணும். அப்போ ஓரளவு கொஞ்சம் ஒரு மாதிரி நெருக்கமாக வருதா? ஸோ இது ரெண்டாவது. என்ன ஹர்மோஸ் ஜலசந்தி சைனாவுக்கு பிரச்சனை இல்லை, ரஷ்யாவுக்கு பிரச்சனை இல்லை. இந்தியாவுக்கு ஏற்கனவே 40 கப்பலுக்கு மேலே நின்றுச்சு. 37 கப்பல்னாங்க, 40னாங்க. அப்புறம் மொத்தத்துக்கு ஒரு 700 கப்பல் போக முடியாமல் வர முடியாமல் எல்லாம் வந்தது. நேற்று அந்த மேர்ஸ்க் அப்படின்னு ஒரு கப்பல் நிறுவனம், உலக அளவில் நம்பர் 1 நிறுவனம், நம்பர் 1 நினைக்கிறேன், MEARSKன்னு வரும், மேர்ஸ்க். பார்த்துருப்பீங்க, அந்த கண்டெய்னர் போகும்போது கண்டெய்னரில் எழுதிருப்பாங்க, பெருசாக எழுதியிருப்பாங்க. ஓகே, அது கப்பல் நிறுவனம் ஆக்சுவலாக. அதுலேருந்து கண்டெய்னர் எல்லாம் போகும். அந்த நிறுவனம் என்ன சொல்லிட்டாங்க, இந்த ஏரியாக்களில் இப்போதைக்கு மறு அறிவிப்பு வரும் வரை நம்மளுடைய கப்பல் அங்கே போகாது, ஹர்மோஸ் வழியே அங்கே பெர்ஷியன் கல்ஃபுக்கு போகாது அப்படின்னு சொல்லிட்டு. அது போகலைன்னு என்ன அர்த்தம்? அங்கேருந்து குரூட் ஆயில் வராது, நேச்சுரல் கேஸ் வராது, எல்லாம் வராது. சரி, இது கேட்டது. மூணாவது, நம்ம கேஸ், குரூட் ஆயில் ஏறினா கேஸ் ஏறணும்ல. அது இது நார்மல் லாஜிக்கு. அதே மாதிரி குரூட் ஆயில் விலை இறங்குனா இந்த கேஸ், பெட்ரோல் விலை இறங்கணும்ல. ஆனால் அது இந்திய அரசை பொறுத்த மட்டும் அது லாஜிக் இல்லை. இப்போது 100 $140 இருந்துச்சு, 100 $110 இருக்கும்போது நமக்கு விலையை ஏற்றுனாங்க. அப்புறம் அது அப்படியே கொஞ்சம் குறைஞ்சி 70, 80, 70, 62, 63, 56 அப்படின்னு வரும்போதும் பெட்ரோல் விலை இறக்கலை. ஏன்னா அது பெட்ரோல் விலை இறங்காத பெட்ரோல் விலைக்கான காசு இருக்கு இல்லையா,
நம்ம கொடுக்குற 1 லிட்டர் பெட்ரோலில் 10 ரூபா எக்ஸ்ட்ரா கொடுக்கணும்னு வச்சுக்கலாம். நார்மலாக நிறைய கொடுத்துக்கிட்டு இருக்கோம். 10 ரூபா எக்ஸ்ட்ரா கொடுக்கணும். 1 லிட்டர் பெட்ரோலுக்கு 10 ரூபா எக்ஸ்ட்ரானா எத்தனை 1000 கோடி லிட்டர் பெட்ரோல் நம்ம வந்து டெய்லி இந்தியா முழுவதும் பயன்படுத்துகிறோம். அத்தனை 1000 கோடி, அத்தனை லட்சம் கோடி அப்படிங்கிறது யாருக்கு போகுது? தனி மனிதர்களுக்கு போகுது. நம்மளுடைய ஒன்றிய அரசு, இந்திய ஒன்றிய அரசு நம்ம மக்களுக்கான அரசு இல்லைன்னு திரும்ப திரும்ப சொல்ல காரணம் இதுதான். நமக்கு வந்து மோடி மேலேயோ பிஜேபி மேலேயோ இவங்க மேலே எந்த காழ்ப்புணர்ச்சியும் நமக்கு கிடையாது. ஏன்னா உங்களுக்கும் மோடி தான் பிரதமர், எனக்கும் மோடி தான் பிரதமர், இங்கே மொத்த இந்திய மக்களுக்கும் அவர் தான் பிரதமர். அவர் நல்லாட்சி பண்ணணும் அப்படிங்கிறது நம்மளுடைய விருப்பம். நல்லாட்சி ஏன் பண்ணலை? இந்த மாதிரி ஏன் தனி மனிதர்களுக்காக ஒரு 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 அதானிக்கும் ஒரு அம்பானிக்கும் அப்புறம் சில பனியாக்களுக்கு மட்டும் அவர் பண்ணுறாரு அப்படின்னு ஒரு ஆதங்கம் வரத்தான் செய்யும். அதனால் இது இப்போ வந்து கேஸ் விலையை பற்றி வருவோம். கேஸ் விலை வந்து நேற்று நைட்டு வரைக்கும் 868 ரூபா நம்ம இங்கே சமையல் எரிவாயுவோட ஒரு சிலிண்டருக்கான விலை. இன்றைக்கி காலையிலேருந்து 928 ரூபா, 60 ரூபா கூடியிருக்கு. அதாவது முன்னாடி பிஜேபி வரக்கு முன்னாடி காங்கிரஸ் இதில் வந்து 10 ரூபா கூடுனா உடனே குஜராத்திலேருந்து இங்கே இருந்தாங்க மாட்டு வண்டியில் போய் இனிமேல் வந்து அப்புறம் கட்டையை வச்சு எரித்து இனிமேல் கேஸே வாங்க முடியாது, இப்படியாக்கும் இந்தியா வந்து பின்னாடி போயிடுச்சு, கற்காலத்துக்கு போயிட்டுருக்கு, லப்பான்னு பேசுவாங்க 10 ரூபா கொண்டதுக்கு. அப்போது இவங்க வந்து ஆட்சிக்கு வரும்போது நம்ம எப்படின்னா இது அரசியல் இல்லை, என்னென்னா நமக்கு வந்து இந்த பொருளாதாரத்தில் இந்த அரசியல் சப்போஸ் இந்த அரசியல் நல்லா பண்ணால் பாராட்ட போகிறோம், நமக்கு ஓகேன்னு சொல்ல போகிறோம், நம்ம ஓட்டு போட போகிறோம். ரொம்ப சிம்பிள். 450 ரூபா அப்படி கடைசியாக வந்து இவங்க ஆட்சி ஏறும்போது 450 ரூபா இருந்து சிலிண்டர் இன்றைக்கி 868லேருந்து 1000 ரூபா போய் திரும்ப கீழே கொஞ்சம் இறங்கி, என்ன எலெக்ஷன் டைமில் கொஞ்சம் இறங்கி 868 இப்போ 928 ரூபா வந்திருக்கு. ஓகே, ஸோ கேஸ் விலை ஏறிச்சா. அப்புறம் இந்த கமர்ஷியல் சிலிண்டர் இருக்குல்ல, அது 115 ரூபா ஏறிட்டு நினைக்கிறேன், கொஞ்சம் அந்த சப்ஜெக்ட் கரெக்ஷன் ஏறி 2000 ரூபா தாண்டிடுச்சு ஒரு சிலிண்டர். 19 கிலோ சிலிண்டர், இது வந்து 14 கிலோன்னு நினைக்கிறேன். ஹோட்டலுக்கு யூஸ் பண்ணுறது, 19 கிலோ சிலிண்டர், அது வந்து 2000 தாண்டிடுச்சு. இதனால் என்ன சார் பாதிப்பு ஏற்படும்? ரொம்ப சிம்பிள். நீங்கள் ஒரு சாதாரண மாதம் வந்து உங்களுக்கு 30,000 ரூபா சம்பளம், சும்மா சிம்பிளாக ஒரு மிடில் அண்ட் லோயர் மிடில் கிளாஸில் நீங்கள் இருக்கீங்க, 30,000 சம்பளம். நீங்கள் வந்து வீட்டுக்கு சிலிண்டர் வாங்கணும், ஒரு 1.5 மாதத்துக்கு இல்லை 1.25 மாதத்துக்கு ஒரு கேஸ் சிலிண்டர் வாங்கி, இல்லை 1 மாதத்துக்கு ஒரு சிலிண்டர் வாங்குவீங்க, 2 மாதத்துக்கு 2 சிலிண்டர் வாங்கி. இப்போ இந்த மாதத்தில் 60 ரூபா சிலிண்டரில் போயிடுச்சு. ஓகே, சரி. இப்போது கமர்ஷியல் இதுக்கு போயிருச்சுன்னா நீங்கள் வந்து சாதாரணமாக ஏதாவது வந்து ஒரு இட்லியை வாங்கணும்னு நினைக்கிறேன், 10 ரூபா இட்லி இனி வந்து 12 ரூபாய் ஆகும், 13 ரூபாய் ஆகும், 15 ரூபாய் ஆகும். விலைவாசி உயர்வு தான் இல்லை இட்லி நான் சொல்ல உதாரணத்துக்கு இது. ஓகே, இப்போது ஹோட்டல் ஐட்டம் இருக்கு இல்லையா, இந்த ஐட்டம் தள்ளு வண்டியிலேருந்து ஸ்டார் ஹோட்டல் வரைக்கும் சமையல் பொருட்களுக்கான விலை இருக்குல்ல, அதாவது சமைச்ச பொருளுக்கான விலை. ஓகே, அரிசி பருப்பெல்லாம் டிரான்ஸ்போர்ட்டில் வருது, அந்த விலை பூரா ஏறும். நீங்கள் ஹோட்டலில் போய் இப்போ சாப்பிட்றீங்க, பில்லு வந்து 350 ரூபா வருது, இனிமேல் வந்து 400 ரூபா வரும். அந்த 400 ரூபா வரும்போது அதுக்கு வந்து இந்த மாதிரி இருக்காங்க இல்லையா, ஜிஎஸ்டின்னு ஒன்று இருக்கே 5% எக்ஸ்ட்ரா, 50 ரூபாய்க்கு 5%னா அது 2000 ரூபா எக்ஸ்ட்ரா. இப்படின்னு இந்திய அளவில் மொத்தத்துக்கு இந்த மாதிரி எதை தொட்டாலும் இப்படி விலைவாசி ஏறுறது இருக்கு இல்லையா. இப்போ எவ்வளோ ஹோட்டல் இருக்குது, நம்ம எவ்வளோ பேர் வந்து ஹோட்டலில் சாப்பிட்றோம். ஓகே, அப்போ என்ன ஆகும்னா நம்ம பட்ஜெட் இருக்குல்ல, நீங்கள் 30,000 வாங்குறீங்க, 10,000 ரூபா நீங்கள் வாடகை கொடுத்துட்டீங்க. அப்புறம் இந்த மாதிரி பால், உங்களுக்கான மொபைலு, வீட்டில் உள்ள வைஃபை, அது இதுன்னு சொல்லி, அப்புறம் இதுக்கு போகிற பெட்ரோல், இப்போ பெட்ரோல் அடுத்து வரப்போகுது, பெட்ரோலு அது மாதிரி இதெல்லாம் வந்து ஒரு செலவு இருக்குது. அது இல்லாமல் இது மாதிரிலாம் சாப்பாடு, அப்புறம் வெளியில் வந்து அப்பப்போ வந்து வாரத்துக்கு ஒரு நாளோ அல்லது 10 நாளைக்கு ஒரு நாளோ வெளியே போய் குடும்பத்தை போய் சாப்பிடுவோம் அப்படின்றது இருக்கு இல்லையா. இதில் எல்லா விதமான இதுவும் ஏறுமா, உங்களுக்கு 30,000 ரூபா பத்தாது, துண்டு விழுவும். என்ன பண்ணுவீங்க அப்போது? இப்போ கரெக்டாக பண்ணிகிட்ருப்பீங்க, ஒரு 1000-2000 மிச்சம் இருக்கும். அந்த 1000-2000 மிச்சம் வந்து பிள்ளைக்கு திடீர்னு வந்து காய்ச்சல் வரும், ஜலதோஷம் வரும், ஒரு மாதிரி ஆகும், மழை லேசாக தூரல் போட்டுச்சுன்னா டக்குனு இதாக மாறும். அப்படி வரும்போது என்ன செய்யணும், போய் அங்கே ஊசி போட்டு வரோம், மாத்திரை வாங்குன்னு சொல்லுவோம். இது எல்லாமே இந்த விலைவாசி வந்து இந்த கேஸு, ஆயில் சம்மந்தப்பட்டது எல்லாமே இந்த மாதிரி இருக்குது. இப்போ இந்த நேரத்தில் அங்கே லேசாக கொஞ்சம் விலை ஏறிச்சு. இப்போ $63-70 அப்படின்றது வந்து இப்போ $93, 12% விலகலோ ஏறிருக்கு அப்படின்னா ஏறத்தான் செய்யும். ஏறிக்குன்னா உடனே வந்து இங்கே கேஸ் ஏற்றிட்டாங்களா. இப்போ கேஸ் ஏற்றினா இவங்களோட கேஸ் ஏற்றுறோட ஐடியா என்ன தெரியுமில்ல, கேஸ் ஏற்றினாங்கன்னா நமக்கு இங்கே வந்து தமிழ்நாட்டில் தேர்தல் நடக்க போகுது, கேரளா நடக்க போகுது, மேற்கு வங்காளம் நடக்க போகுது, இன்னும் 2-3 சின்ன இடங்கள் நடக்க போகுது. என்ன சொல்லுவாங்கன்னா திமுக தான் வந்து கேஸ் விலை ஏற்றிருச்சும்பாங்க. 60 ரூபா வந்து ஒரு கேஸு இதுக்கும் 60 ரூபா வந்து நமக்கு மாநில அரசு வந்து மானியம் கொடுக்க முடியாது. ஓகே, திமுக அரசு ஏற்றிருச்சுன்னு ஓட்டை குறைக்க பார்ப்பாங்க. இது வந்து அரசியல் ரீதியானது.
இது எந்த அளவுக்கு மக்கள் அவ்வளோ முட்டாள்களா அப்படின்னா முட்டாள் மக்கள் இருக்காங்க அப்படிங்கிறதுனால தான் இது சொல்கிறது. ஸோ இது வந்து இங்கே ஏறிடுச்சு. அடுத்து ரொம்ப முக்கியமாக நமக்கு தினந்தோறும் பயன்படுத்தக்கூடிய பெட்ரோல் டீசல் விலையெல்லாம் ஏறப்போகுது. ஆனால் எவ்வளோ ஏறப்போகுதுன்னு தெரியாது. இதில் பார்த்தீங்கன்னா 25 நாட்களுக்கு தேவையான எரிபொருள் எல்லாம் இருக்கு, ஸ்டாக் இருக்கு சொல்லி எத்தனை நாள் ஆச்சு? 4 நாள் ஆச்சா? அப்போ இன்னும் 20 நாளைக்கு உள்ள ஸ்டாக் இருக்குது. என்ன கணக்குனா அங்கே இருக்கிறது வந்து குரூட் ஆயில் சேர்த்து வைக்கிறது. உதாரணத்துக்கு ஒரு 12 நாள் 15 நாள் குரூட் ஆயில் சேர்த்து வைக்கிறாங்கன்னா அதுலேருந்து ரிஃபைன் பண்ணி மற்ற பெட்ரோல் டீசல் இதுவா மண்ணெண்ணெயா நாஃப்தாவா இதெல்லாம் வரும் பார்த்தீங்களா. அதில் பெட்ரோல் டீசல் வச்சுக்கிட்டிங்கன்னா அது ஒரு 10 நாளைக்கு 12 நாளைக்கு இருக்குது. மொத்தம் 25 நாளைக்கு சொல்லி 4 நாள் ஆச்சு. அடுத்து ஒரு கப்பல் இன்னும் வரலையே. இப்போ என்ன சொல்லியிருக்காங்க, இதில் ரொம்ப முக்கியமாக இந்தியாவுக்கு அமெரிக்கா ஒரு நேசக்கரம் அல்லது வந்து ஒரு ஆறுதல் பரிசு கொடுத்துருக்காங்க. இன்னும் ஒரு 30 நாளைக்கு இந்தியா ரஷ்யாட்ட ஆயில் வாங்கிக்கிறோம் நாங்கள் பெர்மிட் பண்ணுறோம். இந்தியாங்கிறது எவ்வளோ பெரிய இறையாண்மை உள்ள ஒரு நாடு. இதை வந்து ஒரு 30 நாளைக்கு நீங்கள் ரஷ்யாட்ட வாங்கிக்கணும்னு சொல்லி அமெரிக்கா பெர்மிட் பண்ணுதான். இந்தியா வந்து அமெரிக்கா கட்டுக்குள்ள இருக்குன்னு வெளிப்படுதான். இந்த மூலம் வேற எதை சொல்லுவீங்க? இதில் பரவாயில்லைங்க. அதாவது எப்படின்னா நமக்கு வந்து எப்படின்னா ஒரு இந்தியனா நமக்கு இந்தியா வந்து பெருமையாக நினைக்கிறோம். நமக்கு இந்தியனா வந்து நமக்கு வந்து ஒரு சுயமரியாதை இருக்குல்ல, ஒரு இறையாண்மை. இந்திய மண்ணுக்கு ஒரு இறையாண்மை இருக்குல்ல. இந்த இறையாண்மையை எவனோ ஒரு காவாளி பய யார் அமெரிக்கா அவன் சொல்கிறான் அப்படிங்கிறதுக்காக நமக்கு இங்கே இருக்கிற சில சங்கிகள் முட்டு கொடுக்குறாங்க பாருங்க. பேரெல்லாம் சொல்ல வேண்டாம். ஊடகம் ஒரு மாதிரி வந்து என்னமோ பயங்கரமாக நிறைய எடுத்து பேசுகிற மாதிரி ஒரு 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 ஊடகம் பேசுகிறாங்க. என்னென்னா இங்கே அமெரிக்கா வந்து 30 நாளைக்கு இங்கே அலோவ் பண்ணியிருக்காங்க, நம்ம இந்திய இராண்மையை போச்சு அப்படின்னு சு வெங்கடேசன் அவர் வந்து ட்வீட் போடுறாரு. இப்போ வந்து கியூபா வந்து அடிக்க போகிறோன்னு சொல்லி அமெரிக்கா சொல்லு. அப்போ நீங்கள் கியூபாவில் போய் அங்கே போய் முட்டு கொடுப்பீங்களா, அங்கே போய் அதை காப்பாற்றுவீங்களா, சு வெங்கடேசன் என்ன செய்ய போகிறீங்க அப்படின்னு சொல்லி கேவலமாக வந்து ஒரு இதை தரவு இல்லாமல் கேவலமான ஒரு கருத்து முன் வைக்கிறாப்புல, லாஜிக்கே இல்லாமல். இந்த கேட்ட கேள்வி என்ன, 30 நாளைக்கு வாங்கிக்கோன்னு சொல்லி எனக்கு உத்தரவு பிறகு நீ யார்? ஆனால் என்ன சொல்கிறான்னா அமெரிக்கா தான் எல்லா இதுலேயும் கட்டுக்குள்ளே வச்சுருக்கு, அதனால வந்து நம்ம வந்து அமெரிக்கா சொல்லி தான் கேட்கணும். அதுக்கு வந்து இப்போ விளையாடாமல் இருக்கிறதுக்கு காரணமே அமெரிக்கா அலோவ் பண்ணதான். அதை புரியாமல் நீங்கள் வந்து அவங்க அமெரிக்கா எதிர்த்து நின்னீங்கன்னா நமக்கு விலையேறிடுமே. இது ராஜதந்திரம்னு பேசுவானுங்க. அது ராஜனில் கேவலமாக இருந்துச்சு. இது ராஜதந்திரம்லாம் ஒன்றும் இல்லை. கோவணம் கலண்டுருச்சுன்னா மரங்கடா முதல்ல அவுந்து போய் கிடக்கு மரங்கடான்னு சொல்கிற மாதிரி. அதாவது ஒரு என்னமோ நம்ம பேசுகிற பேச்செல்லாம் பயங்கர பொக்கிஷமான பேச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருத்தர், அது வந்து ரொம்ப பொக்கிஷமாக பேசக்கூடிய ஒருத்தர் என்ன சொல்றாரு, இந்த மாதிரி வந்து உலக செய்தி உலக நடப்பெல்லாம் தெரியாத ஆட்கள் தான் இது இப்படி பேசுவாங்க அப்படின்னு சொல்ல பார்த்தா அவ்வளோ கேவலமாச்சு. எதுக்கடா இப்படி முட்டு கொடுக்குறீங்க? நமக்கு வந்து இந்தியனா வந்து உனக்கு மட்டும் நீ மட்டும் தான் இந்தியனா, நாங்கள் இந்தியன் இல்லை. ஏன்னா இந்தியா பொறுத்த மட்டும் எங்களுக்கு பெருமை இல்லையா? நீ மதத்தை விட்டுருங்க. அதாவது ஒரு தமிழனா ஒரு தெலுங்கனா ஒரு மலையாளியா யாராவது இருக்கட்டும், எல்லாருமே இந்தியா தானே, இந்திய ஒன்றியம் தானே. அப்போது அமெரிக்கான்ற ஏதோ ஒரு காவாளி பைய வந்து நமக்கு உத்தரவு போடுவானா, அப்படும் உத்தரவு இல்லை பெர்மிஷன் கொடுப்பானா நம்ம வந்து ரஷ்யாவில் வாங்கிக்கன்னு சொல்லிட்டு. இப்போ ரஷ்யா வந்து தரமாட்டேன்னு சொன்னால் அப்போ அந்த காவலி பையனை சொல்லுவான், இல்லை ரஷ்யா நீ வந்து கண்டிப்பாக கொடுத்தான்னு சொல்லுவானா. இப்போ அவன் பேசுறது வந்து எப்படின்னா ஒரு கலவைக்கல புரிதலுக்காக யாரையும் குறைச்சி மதிப்பிடலை. அமெரிக்காங்கிறது ஒரு மிகப்பெரிய கண்ட்ரி தான், அதெல்லாம் ஓகே தான். ஆனால் அமெரிக்க மக்கள் வந்து தேர்ந்தெடுக்கிறது வந்து ஒரு சரியான கிறுக்கு பையில தேர்ந்தெடுத்து வச்சுருக்காங்க ஒரு அதிபரா. ஓகே, இந்த மாதிரி இருக்குது. அப்போ என்னென்னா இப்படி முட்டு கொடுக்குறோன்ற பேரில் இவ்வளோ கேவலமாக நடந்துக்கிட்டு இருக்க சில யூடியூப், நான் எல்லாத்தையும் சொல்ல சில யூடியூப், அதனால் இதை வந்து சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. நமக்கு இந்திய இறையாண்மைக்கு ஒரு பாதிப்பு உண்டாச்சுன்னா எல்லாருக்கும் தான் அவமானம். அந்த அவமானத்தை நான் உணர்றேன். ஓகே, அதை வந்து சு வெங்கடேசன் மாதிரி அவர் வந்து கம்யூனிஸ்ட் கட்சியாக இருக்கலாம், அல்லது காங்கிரஸாக இருக்கலாம், பிஜேபியாக இருக்கலாம், அல்லது திமுக இருக்கலாம், எந்த கட்சியாக இருக்கட்டும், ஒரு எம்பி அவர் வந்து இந்த மாதிரி எப்படா போகிறீங்கன்னு ஒரு ட்வீட் போடுறாரு. அது சரியான ட்வீட். அந்த ட்வீட் நானும் பார்த்தேன். அப்போ அவருக்கு ஆதரவு தெரிவிக்க வேண்டாம். ஆனால் இவ்வளோ தூரம் முட்டு கொடுக்குறதுக்கு மோடிக்கு முட்டு கொடுக்க என்ன இருக்குது? மோடி வந்து சில நிகழ்ச்சிகள்லாம் தவறாக இருக்குது அப்படின்னு நம்ம வந்து விமர்சனம் பண்ணுறோம். ஆனால் என்ன விமர்சனம் பண்ணாலும் மோடி நல்லா இருந்தால் தான், நல்லாட்சி பண்ணால் தான் நமக்கு நல்லது அப்படிங்கிறக்காக தான். எனக்கும் அவர் தான் பிரதமர், உங்களுக்கு அவர் தான் பிரதமர். அந்த முட்டு கொடுத்த அந்த யூடியூபர் இருக்கார்ல அவருக்கும் வந்து மோடி தான் பிரதமர். ஏன் இவ்வளோ பண்ணுறாங்கன்னு உண்மையிலே கேவலமாக இருந்துச்சு. அது வந்து திருந்தணும் அப்படிங்கிறதான். இது நமக்கு எப்படின்னா இப்போ வந்து ஈரான் வந்து வெற்றியில் இருக்குது. ஈரான் வெற்றி அடைஞ்சான்னு வெற்றி அடைய நமக்கு என்ன? ஈரான் நாடு. நம்ம நாட்டுக்கு என்ன? ஈரானோட உறவு நல்லா இருந்தால் நமக்கு ஆயில் கிடைக்கும், இது இருக்கு, நமக்கு நல்லதா? இல்லை அமெரிக்காவோட உறவு நல்லா இருந்தால் நமக்கு எப்படி நல்லதா? அமெரிக்கா உறவு எப்பவுமே நல்லா இல்லைன்னு சொல்லி தான் காமிச்சிட்டு இருக்காங்க. சுயநலமா இப்போ அரபு நாடுகள் பூரா வந்து அமெரிக்காவோட உறவு வச்சு அமெரிக்காவுக்கு பேஸ் கொடுத்து அமெரிக்காவுக்கு காசை கொடுத்து கடைசியில் நாங்கள் தெருள் நிற்கிறோம், இவன் ஈரான்காரன் அடிக்கிறான், நீங்கள் பூரா வெளியே போய் ஓடி போயிட்டீங்க, எங்களை வந்து பாதுகாக்கிறதுக்கு வழியே இல்லை அப்படின்னு புலம்புறாங்க. இந்தியாவும் அந்த நிலைமைக்கு வரணுமா? இன்னைக்கு இந்தியா கிட்ட
சைனா வந்து கொஞ்சம் இணக்கமாக இருக்காங்க. ரஷ்யா வந்து எப்போவுமே நல்லா இருக்காங்க. ஆனால் ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, அங்கே அப்பாஸ் ஆராய்ச்சி அவர் என்ன சொல்கிறார் வந்து, இந்தியாவோட எங்களுக்கு எப்போவுமே நல்ல இணக்கமான நட்பு உண்டு. இவ்வளோக்கு அப்புறமும் போன வாரம் போய் அவர் நெத்தன்யாவை கட்டி பிடிச்சிட்டு அங்கே போய் நெசட்டா அங்கே பார்லிமெண்ட்டில் போய் பேசிட்டு விருதெல்லாம் வாங்கி அதுக்கப்புறம் இது அக்டோபர் 7, 2023க்காக பாலஸ்தீனர்களையும் காசா மக்களையும் கண்டனம் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் இவன் வந்து அந்த அந்த உலகத்தின் கொலைகாரர்கள் முதல் கொலைகாரன், நம்பர் 1 கொலைகாரன், அதாவது ஹிட்லரே பரவாயில்ல என்ற அளவுக்கான கொலைகாரன் யாரு? நெதன்யாகு. ஓகே, அந்த நெதன்யாகு பண்ண கொலைகள்லாம் ஒன்றையும் சொல்லாமல் இவங்க வந்து பிடிச்சாங்க. இவங்க பண்ண கொலை வந்து கண்டிப்பாக கண்டனத்துக்குரியது, எல்லாமே கண்டிப்போம். அதே நேரத்தில் நீ அவங்கள கண்டிச்சுட்டு இவனை வந்து கட்டி பிடிச்சி பாராட்டிட்டு சூப்பர்னு வந்தேன்னா அப்போ நீ யார் அப்படின்னு வரும்ல. என்னோட தலைவர், ஏன்னா என் நாட்டோட தலைவர், அவர் வந்து நேர்மையாக இருக்கணும். நமக்கு வந்து யாருக்கு சாதகம் பாதம்லாம் வேண்டாம், நேர்மையாக இருக்க நினைப்போம்ல. நீங்கள் நேர்மை இல்லையே, அதை வந்து முட்டு கொடுக்குறதுக்கு ஒரு சங்கிய கூட்டம். சரி, எது கேவலமாக இருக்குது. ஆனால் என்னென்ன எது எப்படி இருந்தாலும் இப்போ நடந்துக்கிட்டு இருக்க விஷயம் இருக்கு இல்லையா, இது வந்து இன்றைக்கி கேஸ் விலை 60 ரூபா ஏறி இருக்குது. இன்னும் கொஞ்சம் இப்போதைக்கு வந்து என்ன, அங்கே ஹர்மோஸில் வந்து இந்தியாவுக்கு திறந்து விடுவோன்னு சொல்லியிருக்காங்க. திறந்து விட்டாங்கன்னா என்ன பேசிஸ் திறந்து விட போகிறாங்க? அதில் இந்திய கப்பல் வரும்போது இவங்க இஸ்ரேலுக்காரன் இல்லை அமெரிக்காக்காரன் வந்து அடிக்க போகிறாங்களா? அடித்தாங்க இன்னும் பிரச்சனை வந்துடும். என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. ஆனால் இஸ்ரேல், அமெரிக்கா அண்ட் யூரோப்பியன் கப்பல்கள் எதுவுமே இங்கே ஹர்மோஸுக்குள்ளே வராது அப்படின்னு இருக்காங்க. அதே போல் மத்திய அரசு எங்ககிட்ட கையிருப்பு இருக்குது அப்படின்ற போல சொல்கிறாங்க. சொல்லிருக்காங்க. மற்றொரு பக்கம் என்னன்னா, சுத்திகரிப்பு வந்து அதிகப்படுத்தணும் அப்படின்ற போல சுத்திகரிப்பு நிறுவனத்திற்கு வந்து ஒரு ஆணையை ஒன்று பிறப்பிச்சிருக்காங்க. இதன் மூலம் வந்து என்ன சார் புரிஞ்சுக்க? ஒன்றும் இல்லை, இங்கே குரூட் ஆயில் இருக்குது, அதை வந்து ரிஃபைன் பண்ணணும், சுத்திகரிப்பு பண்ணணும். சுத்திகரிப்பு ஏற்கனவே பண்ணிட்டு இருக்கிறது வந்து என்ன அர்த்தம்னா, குரூட் ஆயில் வந்து குறைஞ்சிக்கிட்டு இருக்கு, சுத்திகரிப்பு பண்ண இதுவும் குறைஞ்சிக்கிட்டு இருக்கு. இப்போ குரூட் ஆயில் வந்து இன்ஃப்ளோ வந்தால் மட்டும்தான் இதை எடுத்து சுத்திகரித்து வெளியில் கொடுக்க முடியும். இது குறைஞ்சிக்கிட்டு இருக்கு, இன்னும் இன்ஃப்ளோ வரல, இறங்கிட்டு இருக்கு, லெவல் இறங்கிட்டு இருக்கு. இது இருந்த லெவலில் இறங்கிட்டு இருக்கு. அப்போ என்ன அர்த்தம்? 25 நாளைக்கு என்கிட்ட ஸ்டாக் இருக்குது அப்படின்னு சொன்னால் 20 நாளாக போச்சு. இந்த 20 நாளுங்கிறது கரெக்டான தகவலான்னு தெரியல, இருக்கலாம், கரெக்டான தகவலாக இருக்கலாம். ஆனால் இன்னும் ஒரு வாரம் போச்சு அப்படின்னா அலார்மிங் சிச்சுவேஷன் வந்துடும். நமக்கு ஏற்கனவே சொன்னதான், ஹர்மோஸில் நமக்கு வந்து அலோவ் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. அலோவ் பண்ணும்போது எங்கேருந்து வாங்குவாங்க? சவுதி அரேபியா, ஓகே, யுஏஇ, அப்புறம் குவைத்து, அப்புறம் நேச்சுரல் கேஸ் வந்து கத்தார், இங்கெல்லாம் வாங்குவாங்க. அங்கே எல்லா ரிஃபைனரி அதை பூரா அடிச்சிருக்காங்க. எங்கே? ஈரான் பேரில் இவங்க இஸ்ரேல் அடிச்சிருக்காங்க. ஈரான் தான் அடித்தான்னு சொல்லி அவன் பேரில் ஸ்டிக்கர் ஒட்டி எல்லா ட்ரோனெல்லாம் அனுப்பிச்சி விட்டு இஸ்ரேல் அடிச்சிருக்காங்க. இப்போது அங்கேருந்து குரூடாயில் ஏற்றுறது இருக்குல்ல, ஏற்றுறதுக்கு இந்திய கப்பல் போச்சு அப்படின்னா அவன் குரூடாயில் தயாரான தானே ஏற்றுவான். இல்லை இப்போ எங்களால் இப்போ எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியல, கொஞ்சம் வெயிட் பண்ணு, ஒரு வாரம் வெயிட் பண்ணு அப்படின்னா என்ன நம்ம கதை கந்தல்ல. ஏன்னா அங்கே சுற்றி அங்கே வாட்டர் பிளான்ட் அடிக்கிறான், அதுக்கு பவர் பிளான்ட் அடிக்கிறான், ரிஃபைனரி சென்டர் இதை அடிக்கிறான், எல்லாத்தையும் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இங்கேருந்து எதுவும் என்ன தவிர, என்னோட கட்டுப்பாடை தவிர வேறு யாரும் எதுவும் பண்ணக்கூடாது அப்படின்ற அளவுக்கு அடிச்சுட்டு இருக்காங்க. அப்போ இந்தியா கப்பல் போச்சு எங்கேருந்து கிடைக்கும் சார்? இது ஒரு பக்கம் இருக்கும்னா, ஈரானுடைய கப்பல், பல்வேறு நாட்டுடைய கப்பல் வந்து இந்தியாவில் விசாகப்பட்டினத்தில் நிகழ்ச்சிக்காக ஒரு நிகழ்ச்சிக்கு வந்து சென்றிருக்கு. அதனால ஈரானுடைய கப்பலை வந்து அமெரிக்காவுடைய நீர்மூழ்கி கப்பல் இந்திய பெருங்கடலில் வந்து உள்ள நீர்மூழ்கி கப்பல் மூலம் அடிச்சதும் தாக்குதல் நடத்தி பல்வேறு பேர் உயிரிழந்திருக்காங்க. இதை தொடர்ந்து வந்து இந்தியாவை சுற்றியும் வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்காவுடைய நீர்மூழ்கி கப்பல் நோட்டமிட்டு இருப்பதாக தகவல் ஒன்று வெளியாகி இருக்கு. இதெல்லாம் உண்மைதான். இப்போ அமெரிக்காவோட நீர்மூழ்கி கப்பல் அமெரிக்கா மேலேருந்து ட்ரோன்ல இருந்து எல்லாமே எல்லா நாட்டையுமே இது வந்து நோட்டம் போடுறது உண்மைதான், அது இருக்கத்தான் செய்யுது. இப்போ இல்லை, இது இந்தியாவுக்கு மிகப்பெரிய ஒரு பாதுகாப்பு. அப்படி பார்த்தா வந்து சைனாவோட தான் வெளியே போயிருக்கு. இது அமெரிக்காவோட கப்பல் வந்து உலகம் பூரா சுற்றிட்டு இருக்கு. அது வந்து புதுசு இல்லை. ஆனால் என்னன்னா, இந்தியாவில் நடந்த மிலன் 26 அப்படிங்கிற அந்த எக்ஸ்போவுக்கு காட்சிக்கு வந்த ஒரு 2 ஈரானுடைய போர்க்கப்பல், அதில் ஒரு போர்க்கப்பலை வந்து அது வந்து ஐரிஸ் தீனான்னு ஒன்று, அதை வந்து இங்கே ஸ்ரீலங்காலேருந்து ஒரு 40 நாட்டிகள் மேலே தாண்டி இங்கே MK-48 58 அப்படின்னு நினைக்கிறேன், அதை வச்சு அடிச்சிட்டாங்க. அது வந்து இந்தியாவிலேருந்து திரும்பி போன இந்த வந்து அமெரிக்கா அடித்தது வந்து இந்தியாவுக்கு தலைக்குனிவா அப்படின்னா நேரடியாக இந்தியாவுக்கு தலைக்குனிவு இல்லை. ஆனால் மறைமுகமாக ஓ நாட்டை நம்பி நீ நடத்தின எக்ஸிபிஷன் தேடி வந்த ஒரு கப்பலை அமெரிக்கா அடிச்சிருக்கான நீ பொறுப்பு இல்லையா அப்படின்னு கேட்டால் இன்டைரக்டாக அல்லது ஓரளவு இந்தியாவும் பொறுப்பு. அது திருப்பி அங்கே கொண்டு போய் அங்கே ஓமான், கல்ஃப் ஆஃப் ஓமான் இருக்கு இல்லையா, அந்த வரைக்கும் போய் விட்டு வர்றது இந்தியாவோட பொறுப்பு. இன்னொரு கப்பல் வந்து இன்னும் நிற்கிது. ஓகே, அவன் வந்து இந்தியாட்ட தஞ்சம் கேட்குறாங்க, அப்புறம் ஸ்ரீலங்காவில் கேட்குறாங்க, அந்த ஸ்ரீலங்கை பக்கம் அந்த கேட்குறாங்க.
என்ன ஆகப்போகுதுன்னு தெரியல. அந்த கப்பலையும் அமெரிக்கா அடிக்கிறான் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா நிலைமை என்ன? அடிச்சா நீ அடிச்சு பாரு அப்படின்ற மாதிரி ஈரான் நிற்கிறாங்க. என்னன்னு தெரியாது. ஏன்னா அப்போ இவன் அடித்தா திருப்பி நம்மளோட யுஎஸ்எஸ் ஆபிரகாம் லிங்கன் அடிச்சுவான்னு சொல்லிட்டு அது வந்து ஒரு 1000 கிலோமீட்டர் தாண்டி போயிடுச்சு. அடிக்க முடியாத தூரத்துக்கு போய் நிற்கிது. ஏன்னா அதாவது வீரன் எப்படி வருவான், முன்னாடி வருவான். இந்த வீரன் என்ன பண்ணுறா, பின்னாடி போகிறான். ஆமாம், இதுதான் நிலைமை. நல்லா இருக்கத்தான் செய்யுது. இதுக்கு அந்த அடுத்த கப்பலை வந்து என்ன அடிக்க போகிறோம் என்னன்னு தெரியாது. எது எப்படியோ நமக்கு வந்து இது ஓப்பான செய்தி அல்ல. நமக்கு கேஸ் விலை ஏறிடுச்சு, அடுத்து பெட்ரோல் டீசல் விலை ஏறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பாக ஏறுன்னு சொல்ல வரல. ஏன்னா அந்த தரவுகள் வந்து டீட்டெயில் வந்து இன்னும் ஃபுல்லாக வெளியே வரல. ஓகே, ஆனால் ஏறதுக்கான வாய்ப்பு இருக்குன்றாங்க. அப்புறம் ஹர்மோஸ் வந்து இந்தியா கப்பல்களுக்கு ஓப்பன் பண்ணி விடுன்றாங்க. அப்போ ஹர்மோஸ் ஓப்பன் பண்ணி விட்டா கூட அங்கே வந்து அந்த எக்ஸ்ப்ளோர் பண்ணி வச்சுக்கிறாங்க குரூட் ஆயில். அவங்க வந்து எடுத்து இங்கே கொடுக்கறதுக்கு தயாரா? ஏன்னா அவங்கள உள்நாட்டுக்குள்ள ஏகப்பட்ட குழப்பங்கள் ஓடிட்டு இருக்கு. இந்த மாதிரி ஒரு சூழல் நடந்துக்கிட்ட இடத்துல நமக்கு கையிருப்பு போதுமா? அடுத்து இன்ஃப்ளோ எப்படி வரும்? இல்லை ஒரு 90 லட்சம் பேரல் ரஷ்யா எக்ஸ்ட்ரா தரேன் இருக்கான், அதை வந்து நீங்கள் வாங்கிக்கோ அப்படின்னு நான் வந்து அனுமதி கொடுக்குறேன்னு அமெரிக்கா சொல்லியிருக்கான். இப்படிங்கிறதான் இன்னைக்கான செய்திகள். ஓகே சார், மிக்க நன்றி சார். நேரில் வந்து பல்வேறு தகவலை பகிர்ந்தமைக்கு நன்றி.